எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல ஒரு அருமையா ஒரு சூப்பரா ஒரு ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகும் உருளைக்கிழங்கு, அதனால தான். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். இப்போது இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். இந்த உருளைக்கிழங்கு காலையில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வதக்கி விடுவோம். தண்ணி தேவைப்பட்டாக்கா நம்ம தெளித்து விடலாம். இப்போது கொஞ்சம் வதக்கி பார்க்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உருளைக்கிழங்கு சட்டியில் கொஞ்சம் ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. கருக விடாமல் சமைக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம இதுக்கு தண்ணி தெளித்து கூட நம்ம வேக விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல பார்த்திங்க அப்படின்னா உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஸோ இப்போ கொஞ்சம் மீடியமாக ஓரளவுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் போதும். இந்த காரத்தோடு நம்ம எந்த சாதத்துக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போது தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். அடிக்கடி மூடி வைக்கணும். உருளைக்கிழங்கு பாருங்கள் வேகவே இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சட்டியில் பிடிக்காமல் வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்டாகி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போது கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு ஒரு கிளறிடலாம். அப்படி உங்களுக்கு மிளகுத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு கிளறினீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிளறியாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. நான் சமைக்கும்போதே இதை சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கடைசியாக இந்த நெய் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு சைட் டிஷ்னு இது சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கேங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.